நீட்டை பற்றி விஜய் இன்றைக்கி பேசியிருக்கிறது வந்து வரவேற்கத்தக்கது. ஆனால் இது ரொம்ப காலம் கடந்து ரொம்ப லேட்டாக இது பேசுகிறாரு. இன்றைக்கி அவர் அரசியல் சூழ்நிலையில் அவர் உள்ளே வந்துட்டுன்றதுனால இந்த டாபிக் எடுக்கிறாரு. முக்கியமாக இன்றைக்கி ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அவார்ட்ஸும் ப்ரைஸ் அமௌண்ட்டுலாம் கொடுக்குறாரு. அதுக்காக வந்து பேசுகிறாரு. இவர் வந்து பின்னாடி அரசியல் வர்றதுக்காக இவரோட சுயநலத்துக்காக தான் இந்த இதையே பற்றி பேசுகிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து மணிப்பூர் பற்றி எரிஞ்சிச்சு. அதை பற்றி எந்த டாபிக் இன்ன வர ஒரு வருஷத்துக்கு மேலே எரிஞ்சிட்டே இருக்குது. அதை பற்றி எந்த ஒரு கருத்தும் அவர் சொல்லவே இல்லை. நாங்குநேரில் ஒரு பையனை சாதி ரீதியாக வெட்டி 2 கை கால்லாம் வெட்டிட்டாங்க. அவருக்கு இவரே கூப்பிட்டு பரிசெல்லாம் வழங்கியிருக்கிறாரு. ஆனால் அவரை பற்றி எந்த ஒரு அந்த அந்த பையனை வெட்டின அன்னைக்கு இவர் நேரில் போய் பார்த்துருந்தாருன்னா சமூக மாற்றம் நிறைய நடந்திருக்கும். விஜயை ஃபாலோ பண்ணுற எல்லா சாதியிலும் இருக்கிற இளைஞர்கள் வந்து விஜயே ஒரு நேரில் போய் பார்க்கும்போது அவர் ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இது வந்து எல்லா இடத்துலையும் ரீச் ஆகிருக்கும். ஆனால் அந்த பையன் வெட்டுப்பட்டப்பெல்லாம் அவர் போய் பார்க்கல. அந்த பையனை கூப்பிட்டு பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுக்கிறது எந்த ஒரு பயனும் இல்லை. அதனால் இது வந்து வரவேற்கத்தக்கது. அவர் இன்றைக்கி அரசியலுக்கு வராரு. அவருக்கு வரும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட வந்து எந்த ஒரு சம்பாதிக்கிறதுக்காக வரல. அவர் சேர்த்து வச்சுருக்கிறத கொஞ்சம் ஏதோ ஒன்று சர்வீஸ் பண்ணுன்னு வராரு. ஆனால் அது காலம் கடந்து வந்து நீட்டை பற்றியும் கல்விக் கொள்கை பற்றியும் இன்றைக்கி பேசுகிறது வந்து முழுக்க இது வந்து ஒரு அரசியல் நோக்கம் தான். வேறு எந்த ஒரு பெருசாக இதில் ஒன்றும் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இதை பற்றி நிறைய தலைவர்கள் நிறைய விவாதம் பார்லிமெண்ட்டில் வெளியில் எல்லா இடத்துலையும் விவாதம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது இவர் சொல்கிறதா நாங்கள் வரவேற்கிறோம். இருந்தாலும் கூடுதலாக மணிப்பூரும் அந்த நாங்குநேரி சாதி ரீதியான அந்த இளைஞர் வந்து வெட்டப்பட்டப்ப பேசியிருந்தாருன்னா கூடுதலாக அவருக்கு ஒரு கவனம் ஈர்த்திருக்கலாம். அதை வந்து அவர் தவிர்த்துட்டார். அதை அவர் பண்ணியிருந்தானா உண்மையிலே வந்து அவர் சமூக நல்லிணக்கத்தை வந்து பேணுறாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். போக தான் தெரியும் அவரது அரசியலோட பார்வை எப்படி இருக்குதுன்னு. தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான திரு விஜய் அவர்கள் நீட் தேர்வு வேண்டாம், இதனால் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். புதிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்றும் அவர் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். நீட் தேர்வு வேண்டாம் என்பது தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக பாஜக தவிர எல்லோரும் குரல் எழுப்பி வரும் நிலையில் விடுதலை சிறுத்தைகளும் நீட் தேர்வுக்கு கடுமையான எதிர்ப்பு குரலை வெளிப்படுத்தினர். இன்று விஜயும் நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்லியிருப்பது உண்மையிலே அவர் ஜனநாயகம் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். நீட் தேர்வு வேண்டாம் என்பது எல்லோருடைய கருத்து. தேசிய கல்விக் கொள்கையும் அது வேண்டாம். அந்தந்த மாநில பட்டியலுக்கு கல்வி உரிமை மாற்ற வேண்டும் என்பது விஜயனுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கை நாம் முழு மனதோடு வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம்.